அவன் தண்ணி விட வேணாம் தர குடிக்கிறீங்களா? ஏய் தம்பி, ஏய் என்ன தண்ணி கேட்டா தண்ணி குத்தான் கண்ணை முட்டான். ஏய் ஐயோ டேய் டேய் இந்த பாரு செத்துட்டான். செத்துட்டான் ப்ரோ ப்ரோ ப்ரோ. உடம்பு சொல்ல இருக்கு, தண்ணி தாக்கமா இருக்கா? நான் போய் தண்ணி விட வேணாம் தர கொஞ்சம் குடிச்சிக்கிறீங்களா? என்னாச்சு? இல்லை ப்ரோ, நைட்ல இருந்து ஏதோ சாப்பிட்டான் போல, செட் ஆகல. வெளியே வந்தோம் தூங்கா. டேய் தண்ணி தண்ணி இல்லை ப்ரோ, அந்த போய் பழக்கம் இல்லை, குடிக்கிற பழக்கமே இல்லை. எங்கேயும் வெளியே போயிடறான் போல, சாப்பிட்டுட்டாங்க, ஏதோ தூக்கம் வருதான், தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி நிற்கிறான். நான் போய் தண்ணி விட வேணாம் தர குடிக்கிறீங்களா? கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன், அவன் கொஞ்சம் சாயந்தரம் போறேன் ஒரு மேல நான் பிடிச்சிக்கிறேன். டேய் நான் தண்ணி என்ன சாப்பிட்டு ப்ரோ, நான் போய் தண்ணி விட வேணாம் தர, நீங்க கொஞ்சம் பாத்துங்க. இங்க பாரு, இங்க பாருடா, அவரு கூட இருந்த வந்து ஹாஸ்பிட்டல் போறோமா? இல்ல உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இல்ல அது நல்லாதான், தண்ணி மட்டும் நல்லாண்டு நல்லாதான் இந்த நைட்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம தண்ணி மட்டும் வேணாம். இங்க எங்க ப்ரோ கடை இருக்கு? பக்கத்துல பக்கத்துல இருக்கா? சரி போயிட்டு மட்டும் வந்துடுறேன் சீக்கிரமா. அதோ வந்து வந்துடுறேன். சரி என்னதான் ஏன் என்ன பண்ணுது உடம்பு? என்ன எதனால இது போல ஆச்சு? ப்ரோ பொண்ணை 4 வருஷம் லவ் பண்ண ப்ரோ, வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால மாத்திரை சாப்பிட்டேன் ப்ரோ. மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. உடம்பு நிற்க முடியலன்னு அவர் வந்து நீ பிடிக்க வச்சுட்டு போனாரு. அவனுக்கு தெரியாது ப்ரோ. என்ன தெரியாது? அவனுக்கு நான் மாத்திரை சாப்பிட்டெல்லாம் தெரியாது ப்ரோ. சரி இப்போ ஏன்டா சொல்றது? இல்லை ப்ரோ, அதான் உங்ககிட்ட சொல்லணும். எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க பார்க்குறது, அதான். சரி ஹாஸ்பிட்டல் போவா? இல்லை ப்ரோ, மயக்கம் வர மாதிரி இது ப்ரோ. மயக்கம் வருதா? ஆமாம் ப்ரோ. இல்லை அப்படி தண்ணி என்ன எடுத்துன்னு வருவா? இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, தண்ணி லைட்டாக தண்ணி மயக்கம் வருதுன்ற அப்போ தண்ணி லைட்டாக குடி. இல்லை ப்ரோ. ப்ரோ தண்ணி எடுத்துன்னு வருவா? ஆமாம் ப்ரோ. சரி நீ நிற்பியா? பின்னாடி சாட்சி விட்டுரு. பின்னாடி சாட்சியா? ஆமாம் ப்ரோ. இல்லை நான் வேற யாரும் ஃபோன் பண்ணி நான் கூப்பிடவா? இல்லை இல்லை ப்ரோ, அவன் போன வந்துடுவான் ப்ரோ. சரி நீ இப்படியே சாந்தி நிற்கிறியா? நின்றுறேன் ஆ போகிறதா பாரு. இப்படியே நான் ஒரு 2 நிமிஷம் வரேன். இதுதான் வீடு. சரி தண்ணி மட்டும் எடுத்துன்னு வரேன். தண்ணி தம்பி. ஏய் ஏய் தம்பி, ஏய் என்ன தண்ணி கேட்டா தண்ணி குத்தான் கண்ணை முட்டான். ஏய் அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? தண்ணி கொடுத்தான் கண்ணை முட்டான். ஏய் எங்கே வந்தேன் நானு? ப்ரோ ப்ரோ ப்ரோ, இங்க தண்ணி கிடையாது இல்ல இங்கயா? தண்ணி அங்க கடை. டேய் டேய் டேய், ஓ நோ ப்ரோ, என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? டேய் தண்ணி தண்ணி கொடுத்தான். டேய் என்ன தல பண்ணவனா? இல்ல நான் தண்ணி எதுன்னு வந்து கேட்டா தண்ணி கொடுத்தேன். தண்ணியா கொடுத்த? தண்ணி கொடுத்தியா? தண்ணி தானே கொடுத்தேன், நான் வேற எதுவும் ஐயோ தண்ணி கொடுத்தியா? தண்ணி கேட்டான் தண்ணி கொடுத்தேன். எதுக்கு தண்ணி கொடுத்த? சாவடிச்சிட்டியா? சாவடிச்சுனா எங்கே போறான கூட்டு உன பிடிக்க சொல்லிட்டு சாவடிச்சு. தண்ணி எதுக்கு கொடுத்த? இப்ப தண்ணி எதுக்கு? இப்ப தண்ணி அவன் நாக்கு இதிச்சு மயக்கம் வருதுன்னு அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. செத்துட்டான். ஓகேவா? நீ தான் இப்ப நான் சாவடிச்சிக்கிற. நான் சாவடிச்சுனா வழியில போறவன கூட்டு பிடிக்க சொல்லிட்டு. டேய் 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 தலைவா, செத்துறான் தலைவா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தண்ணி எதுக்கு தலைவா அவனுக்கு கொடுத்தா? மயக்கம் வருது, ஏதோ மாத்தெல்லாம் சாப்பிட்ட சொன்னான். அவனா நீ எதுக்கு அவன் தண்ணி கொடுத்தா? அவன் நாக்கு இதுன்னு மயக்கம் வருதுன்னா தான் தண்ணி கொடுத்தான். என்னாச்சு தலைவா? சாவடிச்சிட்டு சாவடிச்சிட்டா? ஆமா. போலீஸ் போன் பண்ணி வர சொல்லுங்களா? போன் இருந்தா. ஆமா இவரு இல்ல, இங்க வாங்க. இல்ல இல்ல இவர்தான் சாவடிச்சாரு. ஆமா நீங்க தண்ணி எது குடுத்தீங்க? பேர் தண்ணி தண்ணி அவனா நீ சொல்ல மனுஷன் ஈத்து நிறுத்துறா மயக்கம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா இல்ல தண்ணி குடுக்க கூடாதுன்னு. எதுக்கு அவன் தண்ணி கொடுத்த? நீ தான் கடைக்கு போறேன்னு போனா, நீ இன்னும் வரல, இப்பதான் வந்த. யோ நான் ஒரு ஆளை சாவடிச்சு நீங்க இவ்வளவு கேஷுவலா சொல்றேன். எதுக்கு அவனை சாவடிச்சு? ஆமா நீ தான். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வா இங்க வா, போனா கொடு. போன் எல்லாத்தையும் காட்டு. போன் தர முடியாது. உங்க ஊரு தானே இது தம்பி? ஏன் இது மாதிரி பண்ணலாமாப்பா? இது நான் எங்கேயோ வழியில போனேன். நானு இந்த ஆள் என்ன பண்ணா, இவனை கூப்பிட்டு புடிச்சுன்னு கடைக்கு செத்துட்டாரு. நீ தொட்டு போ, நான் செத்துட்டாமாவா? ஐயோ நாடி துடுப்பு எதுவுமே இல்ல.
அவன் ஏதோ 20 மாத்திரை சாப்பிட்டு ஏதோ பொழைமுங்க அவன். அதெல்லாம் எதுவும் சாப்பிடலாமா? நீ தான் கொண்டு தலைவர், இவர்தான் தலைவர், இவர்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர்தான். என்ன பண்ணா நான் ஆளு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்து ஏதோ கிட்னி திருட போறீங்க. ஆமா இருந்துச்சு போன் இருந்துச்சு. இங்க இருந்து 50,000 எங்க? நான் மேல கழுது மாதிரி தான் போட்டு இருந்தேன். 50,000 பாக்கெட்ல வச்சிருந்தா போனையும் காணா ஒன்னையும் காணா. எல்லாத்தையும் போன் எல்லாத்தையும் அவரா இங்க எல்லாத்தையும் இங்க வா. எதுக்கு என்ன ஏன்டி எதுக்கு? நீ தானே அவனை சாவடிச்சிட்ட. நான் இங்க சாவடிச்சவனா? நீ தான் சாவடிச்சிட்டீங்க. அப்புறம் எங்க ஊர் இங்க தான், இந்த ஊர் தான், லோக்கல் தான். லோக்கல் வந்து சாவடிப்பியா? லோக்கல் வந்து சாவடிப்பியா? சாவடிச்சிட்டா ஒரு 50,000 காசை காணா. போன் யாரு அந்த போனை கட்ட? அவன் தான் போல. எதுவுமே கிடையாது. இப்ப நீ எதுக்கு அவனை சாவடிச்ச? நீ எதுக்கு தண்ணி கொடுத்த அவனுக்கு? இதெல்லாம் எவிடன்ஸ். நீ மாட்டின. நான் என்ன சொல்றேன், மாட்டி விட்டு எங்கேயோ வழியில போனா கூட்டு நிக்க வச்சு புடின்னு சொல்லிட்டு இப்ப சாவ வச்சுட்டா. அது பண்ண நான் உன்கிட்ட பிடிக்க முடியும் சொன்னேன். அவனை பார்த்து செத்து கிடக்குறாயா? போலீஸ் போன் அடிக்கானா? நீ அடி போலீஸ் போலீஸ் என்ன மாட்டி விட்டு இது பண்ணி. இவன் பாரு பயப்படுறான் பாரு ஆளு. பயப்படுறான். நீ தான் கொலை பண்ணிக்கிற. நான் ஏன் கொலை பண்ண போறேன்? நீ தான் கன்ஃபார்மா. நல்லா இருந்த மனுஷன் தெரியுமா? இப்படி சொரின்னு தான் இல்லையே, சூப்பரா இருந்தாரு. வெயில் அதிகமாகுது, தண்ணி தாகமாகுதுன்னு சொல்லி தண்ணி வேணாரு போனேன். அவரை நீ இப்படி சாவடிச்சு வச்சுக்கிற. பார்த்து வேர்க்குது பேரு. கன்ஃபார்ம் நீ தான். வெயில் அம்மா நின்னுக்கிறேன். கன்ஃபார்ம் நல்ல மனுஷன்யா. ரோட்ல போறவங்க பிச்சை கடை கூட 1 ரூபா போட மாட்டேன். போறேன் எனக்கு தெரியாது. எங்க போறேன்? இங்க வா. தம்பி இந்த ஊரால் தானே? இந்த ஊரால் தானே? அவன் பாத்துக்கிறியா அவரா? இந்த ஊர் என்ன பண்ணும்? இந்த ஊர் தான். அவன் சாவடிச்சிட்ட. நான் ஏன் அவன் சாவடி போறேன்? அப்ப நான் என்ன கேக்குறேன், உண்மையா அவன் விட்டு போகும்போது எப்படி இருந்தான்? ஒண்ணுமே இல்ல, இப்படிதான் அப்படிலாம் இல்ல. அவன் நல்லா தம்பி இங்க போயிரு. நல்லா இப்படி இருந்தா. நீங்க உங்க ஆளுக்கு யாராவது போன் பண்ணி கூப்பிடான். உங்க ஆள் யாராவது போன் பண்ணி கூப்பிடான். யாரு போன் அடிக்காது. நீ சும்மா இந்த மாதிரி பண்ணுவேன். நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது கன்ஃபார்ம். கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து வேலை முடிச்சு விடுறப்ப பயப்படுறான் பாரு. இந்த ஊர்ல வர பாத்துறியா ஃபர்ஸ்ட்? நீ நானே பாத்துல வேற ஏதாவது வெளியூர் போல இருந்தாலும் வெளியூர்ல இருந்து எது கிண்டி திருறதுக்கு பிளான் பண்ணி அவன எதுவும் இல்லையா? நீ வேற ஏன்னா மாட்டி விட்டு போயிட போறியா? வாய் வளர்ந்து மாட்டி விட்டுக்கு மோட்டிவ். இது ஏன்னா நானே என்னைய மாட்டி விட்டுறீங்க போனீங்க. நீங்க போன உங்க விஷயத்தை நீங்களே பாத்து. நீ கிட்ட வா. இங்க வா. நீ இல்ல வந்து தம்பி ஒரு போட்டோடா. எங்க ஓடுற போட்டோ ஒண்ணுடா. ஒரு போட்டோ எல்லாம் எடுக்கிறேன். நீ நில்ல உங்க போட்டோ போட ஒண்ணு எடுத்துக்க. இங்க வா. நீ மாட்ட. இங்க வா. எங்க ஓடுற? அதெல்லாம் தெரியாது. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். பிரச்சனை வரணும்னா இந்த பாட்டில் எவிடன்ஸ் போட்டோ எடுத்துக்க. பாட்டில் எவிடன்ஸ் ஃபோன் போட இது ஃபோன் அடி. போல பண்றீங்க. போட்டோ எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு அண்ணா போலீஸ்க்கு அவர் ஃபோன் அடிக்கவா? ஃபோன் அடிக்க சும்மா இல்ல. நீ எதுக்கு போன் அவனை எதுக்கு சாவடிச்சா? இங்க பாரு. யாரும் ஃபோன் அடிக்காத. என்ன பதில் சொல்லு. இப்ப இந்த கேஸ்ல எங்க வீட்ல வந்து டார்ச்சர் பண்ணா நீ தான் எவிடன்ஸ். நீ தான் கொலை பண்ணிற. நான் அந்த போலீஸ்க்கு ஃபோன் நானே 1000 கஷ்டத்துல இருக்கறேன். தெளிவா ஏன்னா டென்ஷன்ல வந்து ஈது விட்டு போயிட போறேன். நானே ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறேன். நான் முடிச்சு விட்டு போயிட போறேன். இப்போ இவனை நான் என்ன பண்றது? இப்ப கன்ஃபார்ம் இரு. நான் ஒரு இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். செத்துடா முடிஞ்சி. செத்துடா. அதான் ஆனா பார்த்தாலே தெரிஞ்சு காதை வேற வச்சு பாக்குறேன். இப்போ அவனை என்ன பதில் சொல்றது நம்ம வீட்டுல? நான் இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் மாட்டிக்கோ. நீ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாலும் நீ மாட்டிக்கோ. எப்படி இருந்தாலும் நீ தான் மாட்டிக்கோ. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்ப நீ பண்ண ஒத்துக்கிறியா? நான் பண்ணலையான்ற. நீ பண்ண ஒத்துக்க. இது பிரச்சனை இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீடு மட்டும் கிடையாது. எந்த தெருவு நீ? கல்யாணம் ஆயிட்டியா? அப்ப நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிடுவோம். உன் குழந்தை எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அவன் குடும்பமா இப்ப என்ன பண்றது? ஏன்னா வீட்டுல சாமான் ஓரமா போனேன். என்ன எந்த ஈத்து விட்டு போல செத்துட்டான். என்ன நான் சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. நான் எதுவும் பண்ணலையா? எப்படிதான் செத்தாரு? அப்ப எப்படி செத்துருவாங்க? நல்லா தானே இருந்தா நான் போகும்போது. ஏதோ பொழைங்க வளரான். மாத்திரை சாப்பிட்டான், அது சாப்பிட்டான், இது சாப்பிட்டான்றான். கல்யாணம் ஆகி குழந்தைக்குதுன்ற அதை வேற பாவமாகுது. எதுவுமே பண்ணலையே. ஆனா எதுவும் பண்ணல. நம்பலம்மா. சரி என்ன சொல்றேன், ஒரு 50,000 கையில வச்சுக்கிறியா? ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். 500 ரூபாய் கூட கிடையாது. 50,000 நீ ஜெயிலுக்கு கன்ஃபார்ம். 50,000 ரெடி பண்ணி ஊத்துறான். குடுத்துறாயா? அவங்க என்ன போயிட்டு நீ வேற வந்தவன் ஏதோ சும்மா இல்ல. உன் மனசுல ஒரு ஆளை எங்கேயோ சாவடிச்சேன். என்ன தூளுமே நிக்க விட்டு போன அந்த ஆளு. தண்ணி தேவாங்க கடை எங்க இருக்குது? இம்மா நேரத்துல வர அந்த ஆளு. அவங்க தம்பி அண்ணன்றான். கடை எங்க இருக்குது? தண்ணி வாங்கிட்டு வரல. இப்ப செத்துட்டான் வரதுக்குள்ள.
காசு ஒரு 50,000 எடுத்துமா. காசு மட்டும் இல்ல. காசு இல்லையா? அப்புறம் என்ன பண்றது? காசு இல்லாமலாம் ஒண்ணும் மாமா, ஒரு 50,000 கொடுத்துட்டு போ. இருந்தா பார்த்து கொடுத்து விடுங்க. இப்ப கிடையாது, இல்லன்னா ஃபோன் பண்ணிடுறாரு போலீஸுக்கு. ஃபோன்லாம் பண்ணாதே. அப்புறம் என்ன பண்றது நானு? உனக்கு அவசரம் நான் பாவம் குழந்தைலாம் இருக்குன்றதெல்லாம் பாவம் பார்த்தேன். வேற என்ன பண்றது? யாருன்னா காசு கீசு என்ன கூட கேட்டாரு. அவர் சொல்றாரு பாரு, அதை கேட்டு நான் சொல்றேன். இப்போ எனக்கு உடனே காசு வேணும், 50,000 தரேன்னா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவன் வேற உயிர் போயிடுச்சு, அவன் சம்பாதிச்சிருப்பான். அதெல்லாம் எனக்கு காசு வேணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன், காசு கொடு, இல்லைன்னா நீ இவனை எடுத்துன்னு போ. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். இல்ல இவனை நீ வச்சுக்கோ. என்னால முடியாது. இப்ப எனக்கு தானே பிரச்சனை ஆகும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கிளம்புறேன். சரி ரெடி பண்றேன் நான். நீ எனக்கு ரெடி பண்ணு, நல்லா கிளம்புறேன். விடு 10 நிமிஷம் எங்கேயா போற? அப்புறம் ரெடி பண்ணுன்றேன். அப்புறம் எனக்கு இது தேவையில்ல. எனக்கு காசும் இல்லைன்ற ஒன்றும் இல்லைன்ற நான் என்ன பண்றது? ஒரு மாதிரி வெயிட் பண்ணி ரெடி பண்றேன். சரி, ஒரு மணி நேரம் முடியாது. 1 மணி நேரம் எங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்ற போல நகை வச்சிருக்கல, டக்குன்னு எத்தனை அதெல்லாம் எத்தனை சொல்றீங்க? பின்ன நீ ஜெயிலுக்கு போப்ப, நான் பாத்துக்கோ. நீ இவனை பாத்து ரெடி பண்ணி கொடுங்க. நீ பாத்துக்கோ. ரெடி பண்றேன். ரெடி பண்ணி ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணு. ரெடி பண்ணி குடியா. நான் எனக்கு தெரியாது அதெல்லாம். இல்லைன்னா ஆனா பண்ணது நீ தான் ஒத்துக்கோ. நான்லாம் பண்ணலையா? யோ எங்க சரி இந்த பிரச்சனைல வர அப்புறம் காசுலாம் தரேன்ற. காசு தரேன்ற. அப்புறம் நீ இவனை ஏன்ட்ட விட்டு போற? நான் என்ன சொல்றேன், 50 கொலை ஒண்ணு பண்ணிக்கிறேன், 50,000க்கு யோசிச்சுக்கிற. நான் ஃபோன் பண்ணி என்ன ரெடி பண்ணி பாக்குறேன். டக்குன்னு ரெடி பண்ணு. எனக்கு தெரியாது, இல்ல நான் விட்டு போயிடுவேன். அப்புறம் எனக்கு வேற வேலை இருக்குது, நான் வேற போகணும். நீ சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட அவருக்கு. ஆனா இவன் உயிருக்கு 50,000ன்றது தான் ரொம்ப மன வருத்தமா இருக்குது. டேய் எனக்கு ஆனா என்னோட மனசு கஷ்டம் உனக்கு புரியுதா? ஒருத்தனை சாவடிச்சுக்கிற. 10,000 ரூபாய் பத்தாதடா. சரி சரி. அது கொலை பண்ணிக்கிற 50,000 இல்லைன்ற. 5,000 இருந்தா என்ன வண்டி கூட ஒரு உயிரோட மதிப்பு 5,000. கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் பார்த்தேன். ஒரு மாதத்துல போட்டு வருவியா? சரி 5,000 வாங்கிட்டு போங்க. சரி அனுப்பு, 5,000 அனுப்பு. சரி வந்துருச்சா? சரி நீ கிளம்பு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் நீங்க இருக்காத போ, சீக்கிரம் போ. போங்க. நானும் ஒரு கூட சேர்ந்து நான் தம்பி நீ வேணாம், நீ பயப்படுற குழந்தைங்க. அவரு நானும் வந்துட்டு போயிடுறேன். போ கால் பண்ணாதா? டேய் 5,000 தேர்ச்சு, ஒன்னும் தெரியல. வா போலாம். 1 மணி நேரம் பேசுறேன். ஏன் வா. சும்மா ஒரு பிராங்க் மாதிரி தான். பிராங்கா தலைவா? நான் எப்படி இன்னும் பயந்தேன். காசு கீசு எல்லாத்தையும் கேட்டு போலீஸ் போன் அடிக்கிறான்றான். சரி, அவரெல்லாம் பண்ணா நம்ம தம்பி தான் அவரு. தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு பிராங்க் தான் ப்ரோ. ஈகோ 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் மறக்காம தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஷேர் பண்றேங்க.